இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கென்று கடவுள் நமக்கு கொடுத்துள்ள பகுதி மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம், அதில் 13 19 முடிய. அன்பானவர்களே, இந்த பகுதியில் இயேசு ஆண்டவர் மலை மீதிலிருந்து இறங்கி வருகிறார். மக்கள் நின்று கொண்ட பகுதிக்கு வந்து அவர் தாம் விரும்பியவர்களை எல்லாம் அழைக்கிறார். 3 காரியங்கள் அவர்களிலே இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களை அழைக்கிறார். 1, அவரோடு இருக்க. 2, பேய்களை ஓட்ட அதிகாரத்தோடு வாழ. 3, நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட. இந்த வல்லமைகளோடு தான் ஒரு குருவை கடவுள் திருநிலைப்படுத்துகிறார். அவர் திறமையற்றவராக இருக்கலாம், படிப்பிலே மந்தமானவராக இருக்கலாம், பார்ப்பதற்கு அழகு இல்லாதவராக இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் கூட பல பலவீனங்கள் இருக்கலாம். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 3 காரியங்களை அவர்கள் தங்களிலே வைத்திருக்க வேண்டும். தாங்கள் இந்த காரியத்திற்காக அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள், அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். 1, கடவுளோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு ஊழியர்கள், கடவுளுடைய ஊழியர்கள், திருநிலைப்படுத்தப்பட்ட ஊழியர்கள் இந்த பண்புகளோடு வாழுகிறார்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஊழியத்தில் இருப்பவர்கள் எண்ணி பார்ப்பது நல்லது. நான் ஆண்டவருடைய ஊழியனாகிய நான் கடவுளோடு இருக்கிறேனா? அவரோடு ஜெபத்திலே தியானத்திலே தங்குகிறேனா? அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதனால் அவரோடு வாழுகிறேனா, இணைந்திருக்கிறேனா என்று நான் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியரும் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி அவரோடு இருந்தால் என்ன காரியங்கள் அவர்களுக்கு வல்லமைகளாக கொடுத்தாரோ அவைகள் செயலிலே இருக்கும். முதலாவது, பேய்களை ஓட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தலைவரிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு கீழே விடுவது, உருள்றது, பிறடுறது, ஜபக்கூடங்கள்ல மற்ற தனி ஜபங்கள்ல அதெல்லாம் உடனே பேய்ன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. பேய் விரட்டுற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு செயல்படக்கூடாது. மாறாக பேய் குணங்கள் இருக்கிறதே, ஆணவம், சுயநலம், பொறாமை, புரணி பேசி மற்றவர்கள் பெயரை கெடுப்பது, மற்றவர்களுக்கு எதிராக தூண்டி விடுவது, கொள்ளையடிப்பது, ஏமாற்றுவது, இருக்கிற பொசிஷனை பயன்படுத்திக்கிட்டு ஆதாயம் பெறுவதில் எப்பொழுதும் நாட்டமாக இருப்பது, அப்படிப்பட்ட பேய் குணங்களை விரட்டுவதற்கு ஆண்டவர் அதிகாரம் அளித்திருக்கிறார். உண்மையாகவே பேயே இறங்கி இருக்குது அவர்ல, அதை விரட்ட அதிகாரம் உண்டு. அப்ப பொதுநிலையினர், விசுவாசிகள், குருக்கள், ஆயர்களை குறித்து எண்ணும் பொழுதெல்லாம் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். இவர்கள் இந்த சாதாரண மனிதர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டு இருப்பதனால் அவர்களிடம் பேய்களை ஓட்ட அதிகாரம் உண்டு. பேய் குணங்களை விரட்ட, கண்டித்து திருத்த அதிகாரம் உண்டு. அதை நினைத்து பார்க்கணும். அடுத்து, இவ்வாறு அதிகாரத்தோடு வாழ்ந்து கடவுளோடு இணைந்து இருந்து நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்க அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வளர்கிறோமா? இறையாட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறதா? நற்செய்தி பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறதா? அறிக்கையிடப்படுகின்றதா? இவைகளெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் எழுப்புகின்ற கேள்வி. அன்பான எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். சாதாரண மனிதர்கள், அற்ப படைப்புகள் எங்களை நீர் மிகுந்த கவனத்தோடு நினைவில் வைத்து எங்களிலிருந்து பலரை உம்முடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறீர். ஆயர்களாய், குருக்களாய், பொதுநிலை ஊழியர்களாய், நற்செய்தி பணியாளர்களாய் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நற்செய்தியை வாசித்து தியானித்து சிந்தனையிலே இருந்து உம்முடைய வாழ்வோடு நாங்கள் இணைந்து வாழ்ந்தால் எங்களுக்கு அந்த வல்லமை எப்பொழுதும் செயல்பாட்டில் இருக்கும், உறக்கத்தில் இருக்காது. எப்பொழுதும் நற்செய்தி அறிவிப்பதில் நாங்கள் வல்லவர்களாக திகழ்வோம் என்பதையெல்லாம் உணர்ந்து வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.